Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, exercise 1.4 தான் பார்த்துட்டு இருக்கோம். So அதுல last videoல 8th one வரைக்கும் complete பண்ணிட்டோம். இப்போ 9th one பார்க்கலாம். 9th one, the cost of 28 books are rupees 1506.4. Find the cost of one book. One book எவ்வளோன்னு சொல்லி நீங்க find பண்ணணும். 28 books வந்து இவ்வளோ rupees. அப்போ one book எவ்வளோ அதுதான் நீங்க find பண்ணணும். Cost of 28 books is equal to rupees 1506.4. Cost of one book is equal to divide பண்ணணும். So 1506.4 by 28. Okay. இப்போ நீங்க வந்து point remove பண்ணணும். 15064 divided by one number before point, so 10. The whole divided by 28 by 1. கீழே எதுவுமே இல்லைனா 1 சொல்லி assume பண்ணிக்கோங்க. Next 15064 divided by 10. Division வந்து intoவா change ஆகும். Reciprocal 1 by 28. இப்போ நீங்க வந்து 28 ஆல divide பண்ணணும். Okay, divide பண்ணலாமா? 15064 28. So எவ்வளோ times? 5 times. Okay. Multiply பண்ணி பாருங்க. 28 into 5. 8 5s are 40. 5 2s are 10 plus 4 14. So 140. 5 140. So subtract 0 1. இந்த 6 கீழே கொண்டு வாங்க. 106. எவ்வளோ times? Multiply பண்ணுங்க பார்க்கலாம். 28 into 3. 28 into 3. So 8 3s are 24, 3 2s are 6, 7 8, 84. Okay, so 3, 84. Okay, so 6 la 4 போச்சுனா 2, 10 la 8 போச்சுனா 2, 22 வந்திருக்கு. Next இந்த 4 கீழே கொண்டு வாங்க. So 4 கீழே கொண்டு வரணும். Okay, 224. எவ்வளோ times? multiply பண்ணுங்க பார்க்கலாம். 28 into 8. 8 8s are 64. 8 2s are 16, 17, 18, 19, 20, 21, 22. So 22 கரெக்டாக வருது. Okay, so 8 times. 28 into 8, 224. Subtract 0. So answer என்ன வருது? Is equal to 538 by 10. Okay, இது 1 time, இது வந்து எவ்வளோ time? 538. புரியுதா? So 538 by 10. இப்போ நீங்க வந்து point வைக்கணும். one number before point. Okay, so 538 னா 10 கொடுத்திருக்காங்க. So 1 number before point. இதுதான் வந்து answer. புரியுதா? So divide பண்ணி நீங்க point வச்சாலே போதும். Therefore, cost of one book is equal to rupees 53.8. Okay, 0 வேண்டாம். So 53.8. Then when the product of two numbers is 40.376. One number is 14.42. Find the other number. ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டூ. ஓகே, 40.376. ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் என்னது? அதுதான் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும். 10 to 1. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 40.376. ஒன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 14.42. அனதர் நம்பர் என்னது? இது கூட இது நீங்கள் டிவைட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸ், இது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? இங்க பாருங்க, ஒன் நம்பர். ஓகே, ஒன் நம்பர் NUMBER, ஒன் நம்பர் இன்டு அனதர் நம்பர் ANOTHER, அனதர் நம்பர் NUMBER இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 40.376. ஸோ ஒன் நம்பர் என்னது? 14.42. அனதர் நம்பர் தெரியாது. So another number நீங்க தான் find பண்ணணும். Another number NUMBER is equal to 40.376.
So another number ANOTHER, another number NUMBER, another number is equal to மல்டிப்ளிகேஷன் வந்து இந்த சைட் வரும்போது டிவிஷனாக சேஞ்ச் ஆகும். ஸோ 40.376 டிவைட் பை 14.42. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்துச்சு. ஓகே, இது கூட இது டிவைட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு கிடைக்கும் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும். 40.376 டிவைட் பை 1000, ஏன்னா 3 நம்பர் பிஃபோர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஹோல் டிவைட் பை 14.42 டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 40376 டிவைட் பை 1000 இன்டூ, டிவிஷன் வந்து இன்டூவா சேஞ்ச் ஆகும், ரெசிப்ரோக்கல் 100 by 14.42. ஸோ 2020 கேன்சல். ஸோ இங்கே வந்து பாயிண்ட் வராது, பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும். பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுனால தான் நம்ம 100ன்னு சொல்லி எழுதுகிறோம். ஸோ பாயிண்ட் போடாதீங்க. ஓகே, பாயிண்ட் வந்து போடக்கூடாது. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணலாமா? இங்கே நான் டிவைட் பண்ணுறேன். இஸ் ஈக்குவல் டு 4036 இன்டூ 1 சேம் நம்பர் தான் வரும். டிவைட் பை 10 இன்டூ 1442. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இது ரொம்ப பெருசாக இருக்குது, டிவைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் டைரக்டாகவே டிவைட் பண்ணுற மாதிரி பாருங்க. செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணலாம். 2 2s are 4, 0 3 வரைக்கும் சொல்லுங்க. 1 2 is 2, 2 2s are 4 வேண்டாம், அப்போ 1 2 is 2 எடுத்துக்கலாம். ஸோ 3ல 2 போச்சுன்னா பேலன்ஸ் 1. 8 2s are 16. ஸோ 17ல 16 போச்சுன்னா பேலன்ஸ் 1. 8 2s are 16. இது பாருங்க, 7 2s are 14, 2 2s are 4, 1 2 is 2. 7 2 1. புரியுதா? இப்போ நீங்கள் டிவைட் பண்ணணும் எந்த டேபிளில்? இங்கே நான் எழுதட்டுமா? 20188 by 721. ஸோ எந்த டேபிளில் சொல்லுங்க பார்க்கலாம்? 7th டேபிளில் 1 7 is 7. 2 வந்து 7th டேபிளில் வருமா? வராது. அப்போ ஒரு 0 ஆட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நம்பர் எடுக்கணும். ஸோ 2 1 21, 7 3s are 21. இது சொல்லுங்க. 1 7 is 7, 2 7s are 14. 20ல 14 போச்சுன்னா எஸ் 6. ஓகே, இப்போ 61 வரைக்கும் சொல்லுங்க. 7 7s are 49, 7 8s are 56, 8. ஸோ 61ல 56 போச்சுன்னா 56, 57, 58, 59, 60, 61, 5. Again 7 8s are 56. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 2. 58ல 56 போச்சுன்னா பேலன்ஸ் 2. 7 4s are 28. ஸோ டிவைட் பண்ணிட்டோம். இப்போ நான் இங்கே எடுத்து எழுதுறேன். இப்போ வந்து டிவைட் பண்ணணும். நம்மளுக்கு நம்பர் ஸ்மாலாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. 2884103. ஸோ 2 டைம்ஸ் எவ்வளோ வருது? 6 0 2 206. ஸோ 8ல 6 போச்சுன்னா 2, 8 minus 0 8. இந்த 4 கீழே கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் 103 into 8. 8 3s are 24. So 8 into 0 0 plus 2 2, 1 into 8 8. So வந்துருச்சு ஆன்சர் 28. 8 2 4 subtract 0. Okay, so answer is equal to என்ன வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வந்து into 10 போடணும், மறக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம இது மட்டும் தான் டிவைட் பண்ணோம். இந்த into 10 வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வரும். இது மட்டும் தான் நம்ம டிவைட் பண்ணோம். into 10 எல்லா ஸ்டெப்ஸ்லையும் வரணும். ஓகே, எல்லா ஸ்டெப்ஸ்லையும் வரணும். ஸோ into 10. இப்போ இது கேன்சல் பண்ணா எவ்வளோ டைம்ஸ் வருது? 28. ஸோ இஸ் ஈக்குவல் டு 28 by 10. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 2.8. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே,
அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 11th one 5.6 divided by 0.5 டிவைட் பண்ண என்ன ஆன்சர் வரும் செக் பண்ணி பாருங்க 11th one 5.6 divided by 0.5 so point remove பண்ணுங்க 56 by 10 the whole divided by 5 by 10 so is equal to 56 by 10 division வந்து இன்டுவா சேஞ்ச் ஆகும் 10 by 5 so cancel பண்ணுங்க இப்ப டிவைட் பண்ணனும் 5 so 56 1 5 is 5 subtract 0 இந்த 6 கீழே கொண்டு வாங்க 1 5 is 5 subtract 1 so point வைங்க 1 0 add பண்ணனும் 2 5s are 10 so subtract 0 okay subtract பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 வரும் answer is 11.2 is equal to 11.2 12th one 2.01 divided by 0.03 divide பண்ண என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி செக் பண்ணுங்க 12th one 2.01 divided by 0.03 is equal to 201 by 100 the whole divided by 0 that is 3 மட்டும் எழுதிக்கோங்க 3 by 2 number before point கொடுத்திருக்காங்க so 100 3 by 100 is equal to 201 by 100 division வந்து இன்டுவா சேஞ்ச் ஆகும் reciprocal 100 by 3 so cancel பண்ணுங்க 1 1 so 201 by 3 இப்ப டிவைட் பண்ணலாமா 201 3 so 6 3s are 18 20 வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் 6 3s are 18 subtract 2 subtract 2 next இந்த 1 கீழே கொண்டு வாங்க 7 3s are 21 subtract 0 so answer is what is equal to 67 so answer is equal to 67 second option தான் correct 67.0 point க்கு அப்புறம் 0 வந்தா no value so 67 okay 0.05 divided by 0.5 13th one 0.05 divided by 0.5 so 5 divided by 2 number before point கொடுத்திருக்காங்க so 100 next 5 divided by 1 number before point 10 so is equal to 5 by 100 division வந்து இன்டுவா சேஞ்ச் ஆகும் 10 by 5 so 1 0 1 0 cancel 1 5 is 5 1 5 is 5 so 1 into 1 1 by 10 is equal to 0.1 so இதுதான் வந்து answer